அவருக்கு இரத்த அழுத்தத்துடன் வலிப்பு நோயும் ஏற்பட்டது. இதனால் அவர் உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். டாக்டர் ஷாஃபி ரமலான் நோன்பை திறப்பதற்கு, அதாவது இஃப்தாருக்கு தயாராக இருந்தார். இதயத்தை செயற்படுத்த போராடி கொண்டிருந்தனர். தாயையும் சேயையும் காப்பாற்ற வேண்டுமானால் உடனடியாக ஒரு சத்திர சிகிச்சை செய்து நஞ்சுக்கொடியை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஷாஃபி தீர்மானித்தார். 30 வினாடிகளுக்கும் 1 நிமிடத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தாயின் வயிற்றை திறந்து குழந்தையை வெளியே எடுத்து நஞ்சுக்கொடியை அகற்றினார். 2019ஆம் ஆண்டில் மருத்துவர் ஷாஃபி மிக வேகமாக சத்திர சிகிச்சை செய்கிறார் என்று அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டாலும் 7 ஆண்டுகள் கழித்து அதே வேகம் இன்று 2 உயிர்களை காக்க உதவியுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் சம்பந்தமான ஒரு செய்தி இன்றைய நாட்களிலே சமூக வலைத்தளங்களிலே ரொம்ப வைரலாக பேசப்படுகின்றன, பகிரப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு 5 ஆண்டுகள் பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்தது? சொல்லனா துன்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். பாதையிலே இறங்கி செல்ல முடியாத அளவு கஷ்டப்பட்டோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உயிரோடு வாழக்கூடிய நாம் கஷ்டப்படுத்தப்பட்டதை போன்று மரணித்த எங்களுடைய உடல்களை கூட எமக்கு அடக்கம் செய்ய முடியாமல் போனதை நாங்கள் இன்றளவிலும் ரொம்பவே கவலையோடு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். இந்த பின்னணியிலே இனவாதிகள் முஸ்லிம்களை மிக மோசமானவர்களாக சித்தரிப்பதற்காக வேண்டி சிலரை பயன்படுத்தி கொண்டார்கள். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அசாத் சாலி, அதே போன்று அஹ்னாஃப் ஜசீம் உள்ளிட்ட பெருவாரியானவர்கள் மீது இனவாதிகள் அப்பட்டமான பொய்களை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களை மிகப்பெரிய இனவாதிகளாக சித்தரித்தார்கள். அந்த வரிசையிலே மிக மோசமாக இனவாதியாக, தேச துரோகியாக சித்தரிக்கப்பட்ட ஒருவர்தான் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்கள். அன்றைய நாட்களிலே ஒரு சிங்கள பத்திரிகை, திவைன பத்திரிகை டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தது. சிங்கள பௌத்த தாய்மார்களுக்கு குழந்தை பெற முடியாமல் மலட்டுத்தனத்தை உண்டாக்குகிறார் என்ற மிக மோசமான குற்றச்சாட்டை டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் மீது முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக முறைப்பாடுகளை செய்தார்கள். அத்துரலிய ரத்ன தேரர், விமல் வீரவங்ச, டாக்டர் சன்ன ஜெயசுமன போன்றவர்கள் எல்லாம் எப்படி டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் மீது பாய்ந்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இந்த பின்னணியிலே டாக்டர் ஷாஃபி பல வருடங்களாக அநியாயமாக சிறைவாசம் அனுபவித்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மாத்திரமல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகளையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. இலங்கை எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே டாக்டர் ஷாஃபி இனவாதிகளுக்கு கன்னத்தில் அறைந்ததை போன்று அவருடைய கொடுப்பனவுகளை, அவருடைய பணங்களை அரசாங்கத்திற்கே அவர் கொடுக்கின்றார். ஹெல்த் செக்டருக்காக வேண்டி வழங்கினார். இது டாக்டர் ஷாஃபி இனவாதிகளுக்கு அளித்த மிகப்பெரிய பதிலடி என்று சிங்கள ஊடகங்கள் கூட அவரை பாராட்டி தள்ளின. அதனைத் தொடர்ந்து மிக அண்மையிலே டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் சம்பந்தமான புல்லரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இன்றைய நாட்களிலே சமூக வலைத்தளங்களிலே மிக வைரலாக பகிரப்படுகின்றன. குறிப்பாக சிங்கள ஊடகங்களிலே சிங்கள ஊடகவியலாளர்கள் அது பற்றி விரிவாக பேசுகிறார்கள். முதலில் என்ன அந்த சம்பவம்? இதோ பாருங்க. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தொடர்ந்து குருநாகல் மருத்துவமனையில் கடமையாற்றிய மருத்துவர் ஷாஃபி ஷிஹாப்தீன் மீது பொய் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். டாக்டர் ஷாஃபி தொடர்பாக அண்மையில் குருநாகல் மருத்துவமனையில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தோடு அவரது அநீதியான கைதை தொடர்புபடுத்தி ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன ஒரு பதிவை இட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் மீது சுமத்தப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று
அவர் மிக வேகமாக சிசேரியன் சத்திர சிகிச்சையை செய்கிறார் என்பதாகும். அவ்வாறு அதிவேகமாக சிசேரியன் செய்வது சந்தேகத்திற்குரியது என சிலர் அன்று கூறினர். அன்று அவரது வேகத்தை விமர்சித்தவர்கள் மத்தியில் இன்று அதே வேகத்தினால் ஒரு தாயினதும் சேயினதும் உயிரை காப்பாற்ற முடிந்த ஒரு சம்பவம் குருநாகல் வைத்தியசாலையில் பதிவாகியுள்ளதாக தரிந்து ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். சில வாரங்களுக்கு முன் பிரசவத்திற்காக தயாரான ஒரு தாய் தனது 34வது வாரத்தில் இரத்த அழுத்தம் அதிகரித்த காரணத்தினால் மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு தாய். இது அவருக்கு 3வது பிரசவமாகும். மாவத்தகம வைத்தியசாலையில் இருந்தபோது அவருக்கு இரத்த அழுத்தத்துடன் வலிப்பு நோயும் ஏற்பட்டது. இதனால் அவர் உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னரும் அவருக்கு மீண்டும் வலிப்பு ஏற்பட்டதுடன் பிரசவ விடுதியில் அனுமதிக்கப்படும் போது அவரது இரத்த அழுத்தம் மிகவும் உயர்ந்து காணப்பட்டது. அப்போது விடுதியில் இருந்த வதிவிட மருத்துவர் இது குறித்து மருத்துவர் ஷாஃபி ஷிஹாப்தீனுக்கு அறிவித்தார். அந்த நேரத்தில் டாக்டர் ஷாஃபி ரமலான் நோன்பை திறப்பதற்கு, அதாவது இஃப்தாருக்கு தயாராக இருந்தார். வைத்தியசாலையில் இருந்து தாயின் நிலை குறித்து அறிவிக்கப்பட்டதும் அவரை உடனடியாக அறுவை சிகிச்சை அறைக்கு மாற்றுமாறு அறிவுறுத்திய மருத்துவர் ஷாஃபி 5 நிமிடங்களுக்குள் வைத்தியசாலைக்கு வந்து சேர்ந்தார். அதிக இரத்த அழுத்தம் மற்றும் வலிப்பு காரணமாக அந்த தாயின் இதய துடிப்பு நின்றிருந்தது. அறுவை சிகிச்சை அறையில் இருந்த மருத்துவ குழுவினர் அவரது மார்பை பிடித்து அழுத்தி இதயத்தை செயற்படுத்த போராடி கொண்டிருந்தனர். தாயையும் சேயையும் காப்பாற்ற வேண்டுமானால் உடனடியாக ஒரு சத்திர சிகிச்சை செய்து நஞ்சுக்கொடியை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஷாஃபி தீர்மானித்தார். நஞ்சுக்கொடியை அகற்றிய பின்னரே இரத்த அழுத்தம் சீராகும் என்றும் அதன் பின்னரே இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி இருவரையும் காப்பாற்ற மிக விரைவாக சிசேரியன் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் துரிதமாக செயற்பட்டனர். சத்திர சிகிச்சை உபகரணங்களை கையில் எடுத்த மருத்துவர் ஷாஃபி 30 வினாடிகளுக்கும் 1 நிமிடத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தாயின் வயிற்றை திறந்து குழந்தையை வெளியே எடுத்து நஞ்சுக்கொடியை அகற்றினார். இவ்வளவு வேகத்தில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதன் விளைவாக தாயின் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. பிரசவத்தின் பின்னர் அவர் இதய நோய் நிபுணரிடம் மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு 4 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது ICUவில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் சாதாரண விடுதிக்கு மாற்றப்பட்டார். மருத்துவர் ஷாஃபி சில வினாடிகளுக்குள் காட்டிய அந்த வேகம் ஒரு தாயையும் குழந்தையையும் மரணத்தின் விளிம்பில் இருந்து மீட்டுள்ளது. அந்த இக்கட்டான நேரத்தில் அறுவை சிகிச்சை அறையில் இருந்த அனைத்து ஊழியர்களும் மருத்துவர் ஷாஃபிக்கு தேவையான உதவிகளை மிக விரைவாக வழங்கினர். மயக்க மருந்து நிபுணரும் துரிதமாக செயற்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மற்றொரு மருத்துவரிடம் வினவிய போது இந்த சத்திர சிகிச்சைக்கு மருத்துவர் இன்னும் சில நிமிடங்கள் மேலதிகமாக எடுத்திருந்தால் தாய் மற்றும் சேய் ஆகிய இருவரின் உயிருக்கும் பாரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று கூறினார். 2019ஆம் ஆண்டில் மருத்துவர் ஷாஃபி மிக வேகமாக சத்திர சிகிச்சை செய்கிறார் என்று அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் 7 ஆண்டுகள் கழித்து அதே வேகம் இன்று 2 உயிர்களை காக்க உதவியுள்ளது. வைத்தியசாலை ஊழியர்கள் வழங்கிய தகவலின்படி தற்போது சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த தாயின் முதலாவது பிரசவத்தையும் மருத்துவர் ஷாஃபி ஷிஹாப்தீனே மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் சிறையில் வாடிய அந்த நாட்களை மீட்டி பாருங்கள். ஒரு புறத்திலே டாக்டர் ஷாஃபி சிறையிலே வாடுகிறார், மறுபுறத்திலே மனைவிக்கு ஊரிலே வாழ முடியாமல் போகிறது, மகளுக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாமல் போகிறது. அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அன்றைய நாட்களிலே இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அந்த குடும்பத்திற்காக வேண்டி நோன்பு நோற்றார்கள், பிரார்த்தித்தார்கள். அதன் விளைவாக டாக்டர் ஷாஃபி வெளியே வந்தார். அவர் இப்போது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள், தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்களுக்கு எப்படியான பதில்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்களே பாருங்கள். எனவே இறை நம்பிக்கை, பொறுமை நிச்சயமாக
ஒரு மனிதனை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு வாழும் உதாரணம்தான் டாக்டர் ஷாஃபி அவர்கள். நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய பணிகளுக்கும் நேர்மையாக செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.